மிஃப்ராஜ் இரவும் பிதற்களும். நபி சல் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு அவர்களின் மக்கா வாழ்க்கையில் நடந்த மாபெரும் ஒரு அற்புதமான விண்ணுலகப் பயணம்தான் மிஃப்ராஜ் என்பதாகும். ரஜப் மாதம் 27வது இரவுதான் மிஃப்ராஜ் நடைபெற்றது என்று மக்கள் தவறாக எண்ணிக்கொண்டு அந்த இரவில் அல்லாஹோ நபி சல் அவர்களோ கட்டளையிடாத பல வணக்கங்களை செய்து வருகிறார்கள். நபி சல் அவர்கள் கூறுகிறார்கள், நம் கட்டளை அல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் மறுக்கப்படும். அறிவிப்பவர் ஆயிஷா ரலி. நூல் சஹீ முஸ்லிம் 3243. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், நம்முடைய இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். அல்-குர்ஆன் 59:7. நபி சல் அவர்கள் கூறுகிறார்கள், செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது முஹம்மது சல் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும். புதிதாக உருவாகக் கூடியவை அனைத்தும் பிதத்துகள் ஆகும். ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். அறிவிப்பவர் ஜாபிர் ரலி. நூல் நசையி 1560. ஆகவே என்னருமை சகோதர சகோதரிகளே, நன்மையை எதிர்பார்த்து செய்யப்படும் வணக்கங்களுக்கு நன்மை கிடைக்காமல் இருப்பதை விட குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியில் இருப்பதெல்லாம் மார்க்கம் என்று அறியாமையினால் நம்பி விழுந்து விழுந்து வணக்கங்கள் புரிந்தும் அது தீமையின் கணக்கில் சேர்க்கப்பட்டு நரகத்தில் சேர்த்துவிடும் என்பது எவ்வளவு பெரிய நஷ்டமானது, கைசேதத்திற்குரியது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நபி சல் அவர்களின் மிஃப்ராஜ் என்ற விண்ணுலகப் பயணம் நடந்தது என்ற உண்மையை நம்பி அல்லாஹ்வின் வல்லமை மீது ஈமான் கொள்ளும் அதே சமயம் அல்லாஹ்வின் தண்டனைகளை விட்டும் தப்பிக்க வேண்டுமென்றால் அந்த நாளில் செய்யும் மார்க்கத்தில் இல்லாத இது போன்ற பிதத்தான செயல்களை புறக்கணித்துவிடுங்கள். சரியான மார்க்கத்தை முறையாக பின்பற்றி வாழ நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக.